ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் சத்தத்தையே கேட்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா இது என்ன உற்சாகப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யவில்லை, உங்களையே விடுதலை செய்து கொள்வதற்காக செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ கஷ்டமா இருக்கிறோன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியவே வேண்டாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் வருகிற போராட்டங்களிலே வாய் மூடி இருந்தால் ஜெயிப்பவன் யார் தெரியுமா? பிசாசு தான். அதனால தான் சோகம் வரும்பொழுது வாயை திறக்க முடியாமல் கட்டப்படுகிறோம். வாய் கட்டப்பட்டால் அவன் ஜெயித்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அதனால தான் பேசும்பொழுது அறிக்கையில் வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் ஜெபிப்பதில், தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் சொல்வதில் அந்த அறிக்கையில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எதை நாம் தியானித்து வருகிறோம், எதிலே நாம் கடைசியாக முடித்தோம், எல்லாரும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லலாம். தொடர்போடு பேச வேண்டும், ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லக்கூடாது, தொடர்போடு சொல்லுங்கள். கலாத்தியர் 5:13 ஓகே, அதை தான் வாசித்தோம். கலாத்தியர் 5 நாம் இருக்கிறோம் இப்பொழுது. சரியாய் சொன்னீர்கள். 13 போன வாரம் 26 வரையும் வாசித்தோம். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் படிக்க அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஏதாவது 1 பேதுரு 1வது அதிகாரம், சரியாய் சொன்னீர்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 22. எதை வாசித்தோம், எதை புரிந்து கொண்டீர்கள்? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். வேறு சரியான வார்த்தை. அப்படி கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஏனென்றால் இருதயத்தில் செயல்படுவது மனசாட்சியான சரியான வார்த்தை. இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அப்படி சுத்த இருதயமாக மாற்றப்படும் பொழுது நாம் என்ன செய்ய முடிகிறது? ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமான அன்பு கூற தேவனே என்ன செய்கிறார்? நமக்கு கிருபையை தருகிறார். வெரி குட். வேறு ஏதாகிலும் பதில்? விரைவாக நீங்கள் கற்றுக்கொண்டது, நீங்கள் நினைவில் வைத்தது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். 1 யோவான் 4:18 பேசினோம். சரியாக சொன்னீர்கள். பூரண அன்பு சொல்லுங்கள். பயத்தை புறம்பே தள்ளும். எதனால் இதை பேசினோம்? திரும்ப அன்பு நம்மால் கூற முடியாமல் போவதற்கு காரணம், நமக்கு அந்த பூரண அன்பு என்ன செய்வதில்லை, இருதயத்தில் இருப்பது இல்லை. மாறாக நாம் என்ன செய்கிறோம்? தவறு செய்தவர்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறோம். நாம் தவறு செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நமக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை பார்த்து பயப்படுகிறோம். அது எதற்கு அடையாளம் என்றால், நம்முடைய இருதயத்தில் இன்னும் பூரண அன்பு செயல்படவில்லை என்பதே அடையாளம். இல்லை அன்பு என்று நான் சொல்லவே இல்லை, பூரணப்படவில்லை. அன்பு பூரணப்படவில்லை. நன்றாய் கவனிங்கள். இப்ப அன்பு பூரணப்பட என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது சரியாக சொன்னீர்கள். சுத்த இருதயத்தை தேவனே நமக்கு தருகிறபடியினால் இந்த சுத்த இருதயத்தில் இருந்து நாம் என்ன செய்ய முடியும்? ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பை கூற முடியும். அதுதான் பாருங்கள், இந்த அன்பை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தேவனிடத்திலிருந்து அன்பை என்ன செய்கிறார்? இருதயத்தில் ஊற்றுகிறார். எந்த வசனம் அது பார்க்காமல்? ரோமர் 5:5. ஆமென். நிறைந்து அருகில் வந்து விட்டீர்கள். ஆனால் ரோமர் 5:5 இப்படி நாம் மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தால் நாம் எல்லாருமே என்ன செய்ய முடியும்? ஒருமிக்க வளர முடியும். ஏதுவாக எல்லாருக்குமே அந்த விசுவாசம் பூரணப்பட வாய்ப்பு இருக்கிறது. கலாத்தியர் 5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களை வாசிக்க போகிறோம். இன்றும் தேவானி ஆவியானவர் எதை குறித்து நமக்கு விளக்கங்களை கொடுப்பார் என்பதை அவரையே நம்பி சார்ந்து நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:13 கடைசி வசனங்கள், கடைசி வசனம் 26 வரை எல்லாரும் ஒருமித்து வாசிக்கலாமா? கலாத்தியர் 5, Galatians 5:13-26. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள்.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், சுயாதீனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விரைவாக யாராவது சொல்லுங்கள். சுதந்திரம். இல்லை என்றால் இன்னொரு வார்த்தை, அதாம் ஆங்கிலம் இப்பொழுது தமிழாகி கொண்டிருக்கிறது. விடுதலை. ஓ, தமிழ் மக்களை கேட்டால் அதை ஆங்கிலத்தில் தான் சொல்லுவோம். விடுதலை, சுதந்திரம். சுயாதீனம் என்பதற்கு சரியான வார்த்தை சுதந்திரம். அதை ஆவிக்குரிய வார்த்தையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் விடுதலை. நாம் விடுதலைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய அழைப்பு. நன்றாய் கவனிங்கள். எந்த சூழ்நிலையில், நான் தான் சொன்னேன், யதார்த்தமான வார்த்தையில் அந்த காலத்தில் அடிமைகள் கூட இருந்தார்கள். அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் உண்டு. யூபிலே ஆண்டிலே அப்படியாக விடுதலையாக்கப்பட்ட அடிமைகளை நாம் பார்க்க முடியும் சரித்திரத்தில். ஆனால் இந்த அடிமைத்தனம் என்று சொல்லப்பட்ட அடிமைத்தனம் நாம் வாசிக்கிற ரோமர் அதிகாரங்களை பார்ப்பீர்கள் என்றால், பாவத்திற்கு முற்காலத்தில் நாம் என்ன செய்திருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் நீங்களாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் நீதிக்கு அடிமை என்பது சுயாதீனத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். நீதிக்கு ஒருவர் அடிமையாய் இருந்து ஒரு காலம் அடிமைத்தனம் என்ற வார்த்தையை சரியாய் சொல்ல முடியாது. அது ஒரு சுதந்திரத்தின் ஒரு நல்ல வார்த்தை. ஏனென்றால் பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தேவன் அவருடைய வல்லமையினால் விடுதலையாக்கும் பொழுது இப்பொழுது தேவனுக்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் உண்மையான சுயாதீனமே தேவனுக்கு அடிமையாக இருப்பதினாலேயே வருகிறது. ஆமென். ஏனென்றால் பாவத்திற்கு அடிமையாக இருக்கும் பொழுது அது உண்மையான ஒரு சுதந்திரத்தின் அனுபவம் இல்லவே இல்லை. அது அனுபவம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது உண்மையான அடிமைத்தனம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்றால் இது உண்மையான சுயாதீனம். ஆமே, உண்மையான சுதந்திரம். அதுதான் இப்பொழுது வாசிக்க போகிறோம். இந்த சுயாதீனத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுயாதீனத்தை நாம் என்ன செய்யக்கூடாதாம்? மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பாருங்கள், அப்படி அன்பினாலே என்ற வார்த்தை மாம்சத்திற்கு விரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாம்சத்திற்கு ஏதுவாக நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த சுயாதீனத்தை அனுசரிக்க கூடாது. அப்படி என்றால் இந்த சுதந்திரம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாவத்திற்கு நீங்களாகி நாம் இப்பொழுது நீதிக்கு அடிமையானதுதான் உண்மையான சுயாதீனம். அப்படி என்றால் உண்மையான சுதந்திரமே நீதிக்கு அடிமையாக இருப்பதினால் தான் நாம் அனுபவிக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். பாவத்திற்கு அடிமையாக இருந்த காலத்தில் உண்மையான சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கவே இல்லை. பிசாசு இஷ்டப்படி நம்மை வாழ வைத்திருந்தான் என்ற வார்த்தையை நீங்கள் அறிய வேண்டும். எபேசியர் 2 நாம் இதை வாசித்தும் இருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த வசனம். முற்காலத்தில் நாம் இஷ்டப்படி, மாம்சம் இச்சித்தபடி, மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். சரியை சொன்னீங்க. அப்படின்னா நாம் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் இஷ்டப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று நாம் நினைத்தாலும் மாம்சத்தின் அதிபதி யார்? சொல்லுங்கள் தைரியமாக. மாம்சத்தை கையாளுகிறவன் யார் என்று சொன்னால் பிசாசு. ஏனென்றால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்றால் இந்த மாம்சத்தை கையாண்டவன் பிசாசு.
மாம்சம் நம்முடையது, அதாவது ஜென்ம சுபாவம். பிறப்பிலேயே பாவத்தின் சுபாவம், பிறப்பிலேயே கீழ்ப்படியாமையின் சுபாவம், பிறப்பிலேயே கோபாக்கினையின் பிள்ளைக்குரிய சுபாவம். அப்படி என்றால் இயற்கையிலேயே நமக்குள்ள இருந்த அந்த சுபாவம் தேவனுக்கு விரோதமானது, பிறப்பிலேயே விரோதமானது. இது உமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஏனென்றால் நாம் ஆதாம் ஏவாளுடைய அந்த சரித்திரத்திலிருந்தே வேதபாட வகுப்பிலே பல முறை நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் அதனால் எப்பொழுது இதை படித்தாலும் தொடர்புகளோடு புரிந்து கொள்ள முடியும் என்பதனால் நம்பி தொடர்ந்து போகிறேன். நீங்கள் நன்றாய் தொடர்புகளை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி திடீரென்று நாம் துர்க்குணத்தில் பிறந்தோமா? இல்லை. அன்று ஆரம்பித்த அந்த கீழ்ப்படியாமையினால் நுழைந்த பாவத்தினால் சாவு, மரணம் வந்தது. எங்கே மரணம் வந்தது? விரைவான பதில், ஆவி. எங்கே மரணம்? இல்லை. மாம்சம் என்ற வார்த்தை இல்லையே, சரீரத்தில் மரணம் இல்லை. சரியாய் சொன்னீர்கள். ஏனென்றால் இங்கேதான் குழப்பம் வருகிறது. ஆங்கிலத்தில் எளிதாக வரும், தமிழிலே மாம்சம் சில நேரம் சரீரத்திற்கென்றும் குறிக்கப்படுகிறது. ஆனால் நாம் இடம் பொருள் அறிந்து படிக்க வேண்டும். ஆமென். கவனிங்கள். அப்படி என்றால் ஆவியில் நாம் மரித்தோம், ஆனால் சரீரத்தில் உயிரோடு பிறந்தோம். ஆவியில் மறுபடியும் நம்மை பிறக்க வைக்கவே இயேசு வந்தார். ஆமென். ஏனென்றால் மாம்சத்திலே மரித்தவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் சொன்ன வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் சரீரத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். ஆனால் இங்கே சொல்லுகிற இந்த மாம்சத்தின் அர்த்தம் என்ன? விரைவான பதில், கலாத்தியர் 5. யாராவது ஒரு இந்த பகுதியில் பேசுங்களேன். என்னுடைய வலதுபுறம், உங்களுடைய இடதுபுறம். அம்மா இப்பொழுதுதான் சொன்ன இங்க இருக்கிறவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லுங்கள், விரைவாக சொல்லுங்கள். மாம்சம் என்றால் என்ன அர்த்தம்? என்ன இது 2-3 வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம் மாம்சத்தின் அர்த்தத்தை. வேற ஏதாவது பதிலை சொல்லுங்கள், சரியான பதிலை சொல்லுங்கள். ஜென்ம சுபாவம் என்றால் என்ன? பழைய மனுஷன். வேற ஏதாவது பதில்? சரியான வார்த்தை, பழைய மனுஷன். புறம்பான மனுஷன் யாரம்மா? சரீரம். சரி, அது ஒரு சரீரத்தின் அர்த்தம் தான். பழைய மனுஷன் என்றால் யார்? மறுரூபமாக்கப்படாதவன். பைபிள் படித்தால் இந்த வார்த்தைகள் எல்லாம் சரியாக வரும். உண்மையாய் சொல்லுகிறேன், இது ஏதோ ஒரு இடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல, வேதத்தின் வார்த்தைகள். மறுரூபமாக்கப்படாதவன், unregenerated man is all about old man or old self. சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் old self, பழைய மனிதன், பழைய மனுஷன் என்று தான் சொல்ல வேண்டும். மனிதன் என்றால் கூட அதில் வேதத்தில் இல்லை, பழைய மனுஷன். ஓகே, வேற என்ன அர்த்தத்தில் சொல்லலாம் ஜென்ம சுபாவத்தை? சுயம். சரியான வார்த்தை. சுயம் எப்பொழுதுமே ஆவிக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமானது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இதையெல்லாம் யாரை குறிக்கிறது? பிசாசை அல்ல. என்னை கவனிகள். இவைகள் எல்லாம் யாரை குறிக்கிறது? என்னை குறிக்கிறது. நான் என்ற என்னுடைய சுயத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எதை குறிக்கும்? குழப்பி விடுகிறேன் உங்களை, பாருங்கள். பேச கற்றுக்கொள்ளுங்கள், தவறே இல்லை. நீங்கள் இப்படி வேடிக்கை பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலேயே சந்தேகம், நீங்கள் புரிந்துதான் வருகிறீர்களா இல்லை புரியாமல் என்னை பின்பற்றுகிறீர்களா என்று. அதற்குத்தான் கேள்விகளை கேட்கிறேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கை. சரியாய் சொன்னீர்கள். வேற சுயத்தின் வாழ்க்கை என்பது என்ன? இங்கு சிலர் மாற்றி உட்காருவதனால் பதில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதனால் நான் தைரியம் அடைகிறேன். சொல்லுங்களேன், சுயத்தின் வாழ்க்கை என்பது என்ன? சரியா சொன்னீர்கள், அவ்வளவுதான். சிந்தித்து சொல்லுகிறீர்கள். இதை விட என்ன வேண்டும்? நம்முடைய இஷ்டப்படி வாழ்வது. சரி, இயேசு இல்லாத பொழுது வாழ்ந்ததுதான் சுயத்தின் வாழ்க்கை அல்லவா? நம் மனசும் மாம்சமும் விரும்பினர்களை செய்தோம் அல்லவா? அப்படி என்றால் நமக்குள் ஆவி செத்திருந்தபடியினால், மரித்திருந்தபடியினால், தேவனோடு தொடர்பை இழந்திருந்தபடியினால். எத்தனை பேருக்கு இந்த அர்த்தங்கள் புரிகிறது? தேவ ஆவியானவர் நமக்குள் இல்லாதிருந்தபடியினால் எது மேலோங்கி இருந்தது? மாம்சம். சரியாய் சொன்னீர்கள், சுயம். சுயம் மேலோங்கி இருந்தது. மாம்சம், ஜென்மத்தின் சுபாவங்கள் தான் மேலோங்கி இருந்தது. அப்படி என்றால் நான் என்னை நடத்தி கொண்டிருந்தேன். அதனால தான் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி டயலாக்லாம் எத்தனை பேர் சொல்லி இருந்தீர்கள்? இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தினவர்கள் இருப்பீர்கள். இது ஏன் வாழ்க்கை, ஏன் இஷ்டம், நான் செய்வேன் என் இஷ்டப்படி. அதை கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட் இல்லை. அப்படி சொல்லுங்க. தமிழ் மக்கள் அப்படி சேர்த்தாதான் தமிழாய் தெரியும். என் வாழ்க்கை என் கையில்,
நாம் நினைத்தோம், நாம் பேசினோம் என்று. யார் உண்மையாக அதிகாரத்தில் இருந்தால், யார் இருந்தால் அப்படி என்றால் டக்கென்று சொல்வீர்கள், பிசாசு. உலகத்தின் அதிபதிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை என்ன என்றால் நான். என்னை பாருங்கள், சிலர் அநேக நேரம் சத்தியத்தை புரியாதபடியெல்லாம் குழம்பிக் கொள்வது. எங்கிருந்தோ சத்தம் வராது, சத்தம் நமக்குள்ளிருந்தே வரும். சொல்லாதீங்க அம்மா, ஆமே நோ மே. எத்தனை பேருக்கு புரிகிறது? எஸ்ன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆம், ஆமேன் என்றால் அப்படியாக கடவுள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எது அப்படி ஆக வேண்டும் என்று, எது ஆகக்கூடாது என்று. பாருங்கள் என்ன வித்தியாசம். பிசாசுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு காரியம் என்னென்றால், நான் என்று சொல்லுகிற இடத்தில் அவனே செயல்படுகிறான். அதனால்தான் இயேசு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கையின் உச்சகட்டத்தின் ஒரு நிலைமை எங்கே வந்தது என்றால், கெத்செமனே தோட்டத்தில். ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தம் ஆக கடவுள். அந்த சூழ்நிலையில் தான் தேவனுடைய பரிபூரண சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராய் மாறினார். ஏனென்றால் தன் சித்தத்தை விட்டு கொடுத்தார். ஆகிலும் கஷ்டம் இருக்கிறது, வேதனையா இருக்கிறது, பயங்கரமான சோதனை, பயத்துக்குரிய காரியங்கள். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படி ஆக கடவுள். இதை சொல்லும் பொழுதுதான் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு என்ன செய்கிறோம்? விட்டு கொடுக்கிறவர்களாய் மாம்சத்தை அழிக்க இடம் கொடுக்கிறோம். கவனிங்கள், எத்தனை முறை இயேசுக்குள் வந்த பிறகு நீங்கள் இப்படியே ஜெபித்திருக்கிறீர்கள். உண்மையான ஒரு அனுபவம். அதனால தான் உங்களை நம்பி நான் இதை பிரகடனமாய் பேசுகிறேன். எத்தனை பேர் இயேசுக்குள் வந்து இப்படி ஜெபித்தீர்கள்? அப்பா, இனிமேல் என் வாழ்க்கை என் கையில் இல்லை, எல்லாவற்றையும் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்ப்பா. இனி என் வழிகள் அல்ல, உன் வழியே ஆக கடவுது. என் நோக்கம் அல்ல, உன் நோக்கமே. இப்படி ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் மாம்சத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆவியின் வழியில் நடவாதிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். எத்தனை பேருக்கு புரிகிறது? நாம் போராடவில்லை, நமக்கு பயமா இல்லை, நமக்கு சந்தேகங்கள் வரவில்லை, நாம் அவிசுவாசங்கள் இல்லாமல் விசுவாசத்தில் தான் எப்பொழுதும் ஜீவிக்கிறோம் என்றெல்லாம் நான் பேசவே இல்லை. பிரச்சனைகள் வரும் பொழுது, சந்தேகங்கள் எழும்பும் பொழுது, மனதிலே துயரங்கள் கலக்கங்கள் பெருகும் பொழுதும் சத்தியத்திற்கு என்று இடம் கொடுக்கிற ஒரு விசுவாசி என்ன செய்கிறார்கள்? அப்பா, கஷ்டமா இருந்தாலும் உம்முடைய வார்த்தைக்கு நான் ஆமேன் என்று சொல்லுகிறேன். என்னை மாற்றுங்கப்பா. என் வழியில் நான் வாழ விரும்பவில்லை, என் சுய எண்ணங்களில் நான் ஜீவிக்க விரும்பவில்லை, என் சுயம் சாம்பலாகட்டும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் ஜெபத்தில் வருவதற்கு காரணம் இதுதான். ஆவியினால் நடத்தப்படுவது. மாம்சம் ஆவிக்கு விரோதமானது தேவ பிள்ளையே. அதனால தான் இப்பொழுது கவனிங்கள், நாம் மாம்சத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஜென்ம சுபாவம், சுய வாழ்க்கை, இல்லைன்னா பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கை, எண்ணங்கள் எல்லாமே இந்த மாம்சத்தில் அடங்கும். இப்பொழுது மாம்சத்திற்கும் அன்பிற்கும் சம்பந்தம் உண்டா இல்லையா? ஏன் இல்லை? அன்பு ஆவிக்குரியது, சரியான வார்த்தை. இதைத்தான் படித்து வருகிறோம். அன்பு, இதை உலகத்தில் பேசவே முடியாது. எத்தனை பேர் புரிகிறது? ஆவி என்றால் என்ன என்று கேட்பார்கள். ஆவி என்றால் ஒன்றே ஒன்றுதான் தெரிந்தது உலகத்திலே, பிசாசு. சிலர் அதை ஒத்துக்கொள்வதும் இல்லை, அது அவருடைய பிரச்சனை. ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, பிசாசின் ஆவி உண்டு. உலகத்திலே மனுஷனை அழிக்கும்படியான தீய சக்தி என்று சொல்லுகிறார்களே, இந்த பிசாசு உண்டு. அவன் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே அதிபதி. இதை நம்புகிறவர்கள் சிலர் இல்லை. ஆனாலும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நஷ்டங்கள் மாத்திரமல்ல, மரணமும் சம்பவிக்கிறது. அவர்களுக்கு விடை கிடைக்கவில்லை. ஆனால் வேதத்தை அறிகிற உங்களுக்கு தெரிய வேண்டும், சுவிசேஷத்திற்கு வல்லமை அதுதான். சரீரத்தை தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இயேசு எப்படி ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தார் என்பதையும் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். இப்பொழுது கவனிங்க, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அன்பு ஆவிக்குரியது என்ற வார்த்தையே வேதம் தான் நமக்கு காட்டுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அன்பு வேற எந்த நிலைமையில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்களும் பதில் சொல்லி முடித்திருக்கிறீர்கள். அதனால் புதுமையாக பார்க்காதிருங்கள். அன்பை பொதுவாக என்ன என்று நினைக்கிறோம்? ஃபீலிங். கரெக்டா சொன்னீங்கம்மா. உணர்வு. அதுதான் தமிழ் சொன்னீர்கள். நல்லுணர்வு. சரியாய் சொன்னார் ஐயா. இன்னும் சரியாய் சொல்லுகிறார். நல்லுணர்வு, அது ஒரு தீய உணர்வே. எத்தனை பேருக்கு அது புரிந்தது? அன்பு ஒரு நல்லுணர்வு, நல்ல ஒரு உணர்வு என்று அர்த்தம். எப்பொழுது பாருங்கள்,
பொதுவாகவே அன்பு உணர்வுக்குரியது தான். நாம் உணர்ச்சி வசப்படுகிற மக்கள். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? திடீரென்று அன்பு கூறுவோம், திடீரென்று அடித்து விடுவோம், திடீரென்று ஊக்கமாய் அன்பு கூறுவோம், திடீரென்று ஊக்கால் குத்தி விடுவோம். நம்முடைய அன்பு அப்படிப்பட்டது, மாறுகிற அன்பு. உணர்வு அப்படித்தான். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? உணர்வுகள் எப்பொழுதுமே மாற்றமடையும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், இதெல்லாம் உங்களுக்கு முடிக்க தெரியும். திருமணமான புதிதிலே அதெல்லாம் சொல்லுவார்கள். உண்மையா இல்லையா? 10 வருடம் 15 வருடம் 20 தாண்டினவர்கள் சொல்லுங்கள் சத்தியத்தை. அதுதான் உண்மை. மாற்றமடையும் அன்பு. உணர்வுகள் அப்படித்தான், ஏற்ற இறக்கமுடையது. ஆனால் அன்பு ஆவிக்குரியது என்ற அர்த்தத்தையே சொன்னது வேதம் தான். ஏனென்றால் கர்த்தரால் அது கொடுக்கப்படவில்லை என்றால் அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது இயலாத காரியம். அதனால் தான் ஆண்டவரே இதை பேசும்பொழுது மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல். ஐயோ, இந்த சுதந்திரத்தை மாம்சத்திற்கு ஏதுவாய் அனுசரித்தால் என்ன ஆகும்? அடிமைத்தனத்தில் தான் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கும். கவனிங்கள், ஏனென்றால் மாம்சம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை தான் செய்யும், நம்மை அடிமைப்படுத்தும். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் கிறிஸ்தவராய் மாறின பிறகு, அதாவது ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறின பிறகு மாம்சத்தில் ஜீவிக்கவே இல்லை என்று சொல்லாதிருங்கள். ஜீவித்திருக்கிறீர்கள், ஜீவித்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் ஆவியின் வாழ்க்கைக்கும் மாம்சத்தின் வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? யாராவது ஒருவர், இருவர், பலர் விரைவாக சொல்லுங்கள் பார்ப்போம். சரியா சொல்லுங்கம்மா, கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமா. உணர்ந்து விடுவோம். சரியாய் சொன்னார்கள். நாம் செய்கிற தவறை இன்று ஆவியின் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உணர்கிறோம். வேறே மன்னிப்பு கேட்க ஒரு பகுதியில் தான் இருக்கிறீர்கள். மாம்சத்தில் வாழ்வதற்குரிய சில உதாரணங்களை சொல்லுங்கள். என்னம்மா, எங்கே தான் கான்ஃப்ளிக்ட் வருது? எங்கே கான்ஃப்ளிக்டை கேட்க முடிகிறது? சரியாய் சொன்னீர்கள். ஆவியிலே கான்ஃப்ளிக்ட் வருது. அப்படி போடுங்க. ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? இருதயம் எங்கே இருக்கிறது? இதை சொல்லுங்களேன் தொடர்ந்து. ஏன் பேசக்கூடாது? சொல்லுங்கள். இருதயம் எங்கே இருக்கிறது? அப்பா போட்டார் ஒரு ஐயா. எங்கே போட்டார்? ஐயா, சரீரத்தில் இருக்கிற இருதயத்தில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சில பேர் அப்படியும் நினைத்து கொண்டிருப்பார்கள், மூச்சு விட்டா அவரும் போயிடுவார். எத்தனை பேருக்கு அது புரிந்தது? இப்பொழுது சொல்ல மாட்டேன். சரி, நாம் ஐயா சொன்னதினால இதை பயன்படுத்துவோம். ஏனென்றால் இப்படியெல்லாம் பேசும்பொழுது தான் அநேகருக்கு விளக்கங்களும் கிடைக்கும். ஏன் சரீரத்தின் இருதயத்தில் ஆவியானவர் இல்லை? அநித்தியமானது. ஆவியானவர் நித்தியத்துக்குரியவர் இல்லையா? தேவனுடைய ஆவியானவர் நித்தியத்துக்குரியவர், அநித்தியமானவர் அல்ல. அப்படி என்றால் நித்திய காரியத்தில் தான் அவரும் இணைந்திருக்க முடியும். நமக்குள் நித்தியமானது எது? போடுங்கள். அப்படி சரியாய் சொன்னீர்கள். முதலாவது ஆவி, இரண்டாவது ஆத்துமா, இரண்டும் இணைந்தது ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஐயா பேசுங்கள் ஐயா. சுதந்திரம் என்பது அதுதான். நாம் அன்பினால் அனுசரிக்கிறோம். சரியாய் சொன்னீங்க. கரங்களை தட்டுங்க தயாருக்கு. இதுதான் எதிர்பார்த்த ஒரு சரியானவர். ஏன் இப்படி தட்டுகிறீர்கள்? நீங்களும் பேச மாட்டீர்கள், பேசுகிறவர்களை உற்சாகமும் படுத்த மாட்டீர்கள். இது ஆவியின் வாழ்க்கையா? கொஞ்சம் கேட்டுப்பாரு. நாம் பேச வேண்டும் ஒன்று, இல்லைஎன்றால் சரியாய் பேசுகிறவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். தவறாய் பேசுகிறவர்களை அல்ல, அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆமென். நன்றை கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது என்பது நித்தியமானது. போன வாரம் எல்லாம் பேசினோம் அல்லவா? 2 கொரிந்தியர் 4:16-17 எத்தனை பேர் போய் வீட்டிலே பரிசீலித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை என்று சொல்லியிருந்தேன், அது சரியான வார்த்தைகள் தான். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று நாம் பேசினோமே. அப்ப காணப்படுகிறது என்பதை எளிதாய் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் பேசுகிறேனே, உங்களுக்கும் புரிகிறதே. காணப்படுகிறது எது? சரீரம். இது அநித்தியமானது என்றால் என்ன அர்த்தம்? அழிந்து போவது. அப்படின்னா மரணத்திற்கு பிறகு இது நம்மை விட்டு விலகும். எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கே திரும்பும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனுஷன், இப்பொழுது அர்த்தம் புரிகிறதா? புறம்பே இருப்பது புறம்பான மனுஷன், அதுவே சரீரம். உள்ளே இருப்பது உள்ளான மனுஷன், அதுவே ஆத்துமாவும் ஆவியும் இணைந்த நித்தியமான காரியம். இது அழியாது என்றால் மரணத்திற்கு பிறகும் அழியாது, நித்தியமாய் இருக்கும். ஒன்று பரலோகத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நரகத்திற்கு செல்ல வேண்டும்.
இந்த முடிவை சரீரத்திற்குள் நாம் ஜீவிக்கும் பொழுது மாத்திரமே எடுக்கிறோம். மரணத்திற்கு பின்பு முடிவுகள் எடுக்கப்பட முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரீரத்திலே ஜீவிக்கும் பொழுது மாத்திரமே முடிவுகளை எடுக்கிறோம். செத்த பிறகு ஒரு மனுஷனுக்கும் விமோச்சனம் இல்லை. இது வேதத்தின் கூற்று, சத்தியம். கூற்று அல்ல, சத்தியம். இப்போது என்னை பாருங்கள். மாம்சமும் அன்பும் இணைக்கவே பட முடியாது என்பதை முதன்முறையாக பார்க்கிறேன் இங்கு கலாத்தியரிலே. மாம்சத்தில் கூட அன்பு கூர்ந்திருந்தோமே. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? அம்மா ஐயா, உண்மைதானே? மாம்சத்தின் வாழ்க்கையில் இருந்தபொழுது அன்பே இல்லாமலா இருந்தோம்? உண்மையா இருந்ததே அன்பு. அந்த அன்பிற்கும் இந்த அன்பிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கக்கூடும்? செல்ஃபிஷ். தட் வாஸ் a selfish love. It was conditional. Any other thing? மாயையான அன்பு. பல வருட வாழ்க்கைக்கு பிறகு தாயா சொல்வது சரியான வார்த்தை. பொய்யான அன்பு. சரியாய் சொன்னீர்கள். வேற ஏதா? மெய்யான அன்புன்னு திருப்பி விடாதிருங்கள். வேறே என்னமா? வேஷம். வேஷமான அன்பான அன்பு கூர்ந்தோம். அந்த அன்பில் நம்ம எப்படி இருந்தோம் என்று யோசித்து பாருங்கள். மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டிருந்தோம். இது உங்களுக்கு புரிகிறதோ இப்பொழுது? நாமும் நம்மை வஞ்சித்தோம். வசனம் சொல்லுகிறது. நாமும் நம்மை வெறுத்தவர்களாய் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் வெறுத்தோமா? எல்லாம் வல்லமையான வார்த்தை. தீத்துவில் எல்லாம் வாசிக்கும் பொழுது நம்மை நாமே பகைக்கிறவர்களாயும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாயும் இருந்தோம். நம்மையே பகைத்தோம். உண்மை அதுதான். நம்மையே நாம் நேசிக்க முடியவில்லை. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? கையை உயர்த்த வேண்டாம். இயேசுவை நாம் அனுபவிக்காத அந்த நாட்கள் நம்மையே நாம் பகைத்தோம். ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாயும் இருந்தோம். உண்மை அதுதான். ஆனால் அன்பு இருந்தது. அன்பு இருந்தது. நீங்கள் எல்லாம் சொன்னது போல அந்த அன்பு உணர்ச்சி பூர்வமான அன்பு, மாம்சத்திலே இருந்த ஒரு அன்பு. ஒரு பிறப்பிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தாய் அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். உண்மைதானே? எல்லாருக்கும் நல்ல தாய் இல்லை, தகப்பன் இல்லை. இதை நான் பொதுவாக எப்பொழுதுமே பேச விரும்புகிற ஒரு காரியம். எல்லாரும் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல தாய் இருந்தார்கள், தகப்பன் இருந்தார்கள் என்று எல்லாருமே சொல்ல முடியாது. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சிலருக்கு தாய் தகப்பன் மாதிரி இல்லை. பிறப்பிலிருந்தே அந்த பிள்ளை அவர்களை அறியவும் இல்லை. அவர்களுக்கு அனாதை என்று நான் பெயர் வைப்பதும் இல்லை. அது உலகத்தின் வழக்கத்தின் வார்த்தைகள். நீங்கள் உபயோகப்படுத்தாதிருங்கள். இது என்னுடைய கனிவான அன்பான வேண்டுகோள் மாத்திரமே. உங்களுடைய சுயரீதியான அபிப்பிராயங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கவனிங்கள், இந்த வார்த்தைகளை நான் பேசும் பொழுது ஒரு பிறப்பில், ஜனனத்தில், தேவனுடைய சிருஷ்டிப்பில் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு இருக்கிறது. நீங்கள் உற்று பார்ப்பீர்கள் என்றால் எல்லா மிருகங்கள் மத்தியிலும் பாருங்கள், பறவை இனங்கள் ஆகட்டும், ஊரும் பிராணிகளாகட்டும், தேவனால் கொடுக்கப்பட்ட அன்பு அவைகளுக்குள் இருக்கிறது. அப்படின்றால் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய இருதயத்தில் அன்பானது தேவனாலேயே உண்டாயிருக்கிறது. ஆனால் ஏன் இந்த அன்பு பாதிக்கப்பட்டது? அதைத்தான் இப்பொழுது நாம் அறிய வேண்டும். தேவனால் ஒரு சிருஷ்டிப்புக்குள்ளாகவே அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது உணர்ந்து கொள்ளுகிறோமே. மிருகங்களிலிருந்து பறவை வரை சொன்னேனே. அப்படின்னா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நமக்குள் நிச்சயமாக தேவன் அன்பை வைத்திருந்திருப்பார் அல்லவா? ஏன் இந்த அன்பு வித்தியாசப்பட்டது அல்லது கரைபட்டது? பாவம். சரியான வார்த்தை. பாவத்தினால் வந்த தீமையே அன்பை வித்தியாசப்படுத்திற்று. அதுவரை இருந்த அன்பு பரிசுத்தமான. என்னை கவனிங்கள், பாவம் ஒரு மனுஷனுக்குள் வரும் வரைக்கும் மனுஷனுக்குள் இருந்த அன்பு தெய்வீகமான அன்பு, கரை திரையற்ற அன்பு. ஏனென்றால் பாவம் என்ன என்றே மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், வேதத்திலே எப்பொழுது பாவம் உட்பிரவேசித்ததோ அப்பொழுது உலகத்தில் இருந்த மனுஷனுடைய இருதயம் எப்படியானது என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? ஆதியாகமம் 3 விடுதலை பார்க்கிறோம், மனுஷனுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:5 வாசிங்கள் பாப்போம். எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள். Genesis chapter 6 verse 5. எவ்வளவு விரைவாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். ஒருவேளை இடைப்பட்ட காலங்கள் பல நூற்றாண்டு காலமாய் இருந்தாலும் எவ்வளவு விரைவாக மனுஷன் மாறி போனான் என்பதை பாருங்கள். இது நமக்கு எல்லாருக்கும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற வசனங்கள். 6:5 எல்லாரும் வாசிக்கலாமா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும்
பொல்லாததை என்றும் கர்த்தர் கண்டு. என்னை பாருங்கள், ஒவ்வொரு நினைவுகளின் தோற்றம் கூட என்ன செய்ததா? பொல்லாதது. இருதயத்தின் நினைவுகளின் என்ன பாருங்கள், எத்தனை முறை நாம் நினைவு என்றாலே எங்கே தோன்றுகிறது என்று நினைத்து கொண்டு வந்தோம். பல இடங்களில் எனக்கு அதற்குரிய உதாரணங்களை கொடுக்க முடியும், ஆனால் நான் அந்த பகுதிக்கு திரும்ப விரும்பவில்லை. நினைவுகள் எங்கே தோன்றுகிறது? இப்பொழுது வாசித்து முடித்தீர்கள். அதனால தான் கவனமாய் ஒரு விஷயம் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே வேதத்தின் அடிப்படையான சத்தியங்கள். இருதயத்தின் நினைவு. ஆமென். நினைவுகள் எப்பொழுதுமே அதான் நாம் சொல்வது போல மனதில் தோன்றுவது இல்லை. மைண்டில் தான் என் தாட்ஸ் இருக்குன்னு சொல்லுவதான காரியங்கள் அங்கே தோன்றுவது இல்லை, இருதயத்திலே தோன்றுகிறது. ஆனால் மனதிலே அவைகள் செயல்படுகிறது. ஆனால் தோற்றம் இருதயம். அதாவது ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார் என்றால் நினைவே நல்லதாய் மாறும். ஆமென். அதனால்தான் நல்ல மனுஷன் என்று இயேசு சொன்னபொழுது, யார் நல்ல மனுஷன்? உங்களுக்கே தெரியும் யார் நல்ல மனுஷன். சொல்லுங்க சத்தமாக. சரி ஐயா, நல்ல மனுஷன் என்று இயேசு சொன்ன உதாரணத்தை பேசுகிறேன். நல்ல மனுஷன் யார்? Oh, the one who stores up good things in his good heart. ஐயோ, இருதயம் நல்லது என்றால் மனுஷனும் நல்லவன். கனி நல்லது என்றால் மரமும் நல்லது. இப்பொழுது உங்களுக்கு அது இணைப்பு புரிகிறது அல்லவா? அதை வைத்துத்தான் ஆண்டவர் சொன்ன கனியோட சுபாவத்தை கண்டறியணும்னா மரத்தை வைத்து இல்லை, கனியை வைத்துத்தான் மரத்தை கண்டறியணும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவர் தெளிவாக பேச, ஒரு மரம் நல்லது என்றால் தோற்றத்தை வைத்து போகாதிருங்கள், இலைகளை வைத்து போகாதிருங்கள். அது கனி நல்லது என்றால் பாருங்கள். கனி கூட பார்க்க அழகாக இருக்கலாம், சிலதெல்லாம் விஷக்கனி அழகாக இருக்கும் பார்க்க. அந்த காலத்திலலாம் எனக்கு தெரிந்த இந்த கதைகளை எல்லாம் சித்தரிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருப்பதற்காக கனிகளை எல்லாம் ப்ளூ கலர்லலாம் வரைவாங்க. பாருங்கள், நம்ம பேசும்போதே தமிழில் கலந்து தான் பேசுகிறோம். நீல கலரில் கனிகளை வரைந்து காட்டுவார்கள். அப்படின்னா ஒரு பார்வைக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிறம், ஆனால் அது விஷக்கனியாக சித்தரிப்பார்கள். கவனிங்கள், தோற்றத்திற்கு அழகாக இருப்பதெல்லாம் ஆரோக்கியமானதா அல்ல. உண்மைதானே? தோற்றத்திற்கு அழகாக இருப்பதெல்லாம். சில கனிகளை திறந்தாலே நாற்றம் எடுக்குமாம், ஆனால் புசித்தால் கர்ப்பப்பை சுகமாகும் என்ற ஒரு கனி உண்டு. இப்படிப்பட்டதான கண்டுபிடிப்புகளை உலகமே சொல்லும் பொழுது கனியை வைத்து மரம் நல்லது என்று சொல்லுங்கள் என்று இயேசு ஏன் சொன்னார்? தோற்றத்தை வைத்து ஏமாறாதிருங்கள். இப்பொழுதும் நாம் பார்க்கிறோம், அன்பு கேடுள்ளதாய் மாறினதற்கு காரணம் மனுஷனுடைய இருதயம் கேடுள்ளதாய் மாறினது. ஏனென்றால் தோற்றமே கேடுள்ளதாய் மாறும் என்றால் அதிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் கேடுள்ளதாய் மாறும். ஏசு அதனால் தான் சொன்னார் அல்லவா, உங்களுக்கு அதுவும் தெரியும் அல்லவா, மத்தேயிலும் வந்திருக்கிறது, மார்க்கிலும் வந்திருக்கிறது. அவர் சொன்னார், உள்ளே இருந்து வெளியே புறப்படுகிறவர்கள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்துமே ஒழிய வெளியே இருந்து உள்ளே போகிறவர்கள் ஒரு மனுஷனை தீட்டு. அப்போ உள்ளே இருந்து புறப்படுகிறவர்கள் எங்கே இருந்து புறப்படும் என்றும் அவரே சொன்னார். இருதயத்திலிருந்தே என்னென்ன புறப்படும் என்று நீங்கள் வாசித்து பாருங்கள். தூஷணம், கபடு, கோபம், வன்கண், பொறாமை, நீங்க என்ன சொன்னாலும் வரும் அங்கே. எதெல்லாம் இருதயத்திலிருந்தே புறப்படும், அதுவே மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்னை கவனிங்கள், அப்போ இருதயமே கேடுள்ளதாய் மாறினது என்பதற்கும் ஒரு வசனம் உண்டு. அதை நாம் அடிக்கடி வேதபாட வகுப்பிலே வாசிக்கிறோம். இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே என்று அவர் சொல்லுகிறார். எங்கே வருகிறது? அப்பா, எரேமியாவில் வருகிறது. எந்த அதிகாரமாய் இருக்க வேண்டும்? 10 இருக்கலாம், 17 இருக்கலாம், 17 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். எத்தனை பேர் எடுத்து வைத்திருக்கிறீர்கள்? வேகமாக வாசிங்க, ஏனென்றால் புதிதாய் வந்தவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஜெரமியா சாப்டர் 17 9. வாசிங்கள் வாசிங்கள், எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாமா? 17. ஏனென்றால் இதை ஒவ்வொரு முறையும் பார்ப்பது நமக்கு நலமாக இருக்கும். மனதில் பதித்து கொள்ளவே நான் வேதத்தை திருப்ப சொல்லுகிறேன், வாசிக்கவும் சொல்லுகிறேன். அதனால் ஒவ்வொன்றிலுமே நமக்கு அர்த்தங்கள் உண்டு. எரேமியா 17 9 10 எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும்
உள்ளிந்திரங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை விரைவாக சொல்லுங்கள். நான் முன்னேறி செல்ல வேண்டும். டக்குன்னு சொல்லுங்க. 2 விஷயம் இதில் சொல்ல தெரிந்தால் போதும். 2 விஷயம். ஒன்று, இருதயம். என்ன இருதயம்? திருக்குள்ளது. மகா கேடு. திருக்குள்ளது என்றால் என்ன அர்த்தம்? திருகி வைத்திருக்கிற இருதயமோ? ஐயோ, இப்படியெல்லாம் கேளாதிருங்கள் சிஸ்டர். ஏதோ ஒரு அர்த்தம். திருக்குள்ளது மாறுபாடு. Read it in English. எனக்கு சத்தம் தான் கேட்கிறது. The heart is deceitful. அம்மா படிங்கம்மா, பரவாயில்லை, படிங்க. The heart is deceitful above all things, then and desperately wicked. அடேங்கப்பா. NIV யாரையா? NIV வாசி மகளே, சத்தமாக. உங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம், வாசியுங்கள். And beyond cure. அடேங்கப்பா. Who can understand it? பாருங்கம்மா, கியூரே பண்ண முடியாதான் இருதயத்தை. தெரியுமா உங்களுக்கு? இப்போ தெரியுதா எந்த இருதயம்? தயவு செய்து இப்பொழுதாவது சொல்லுங்கள். இது சரீரத்தின் இருதயமா, இல்லை என்றால் வேறொரு இருதயமா? ஐயோ, சொல்லிவிடுங்களா. நீங்களே வாயை திறந்து சொல்லிவிடுங்க. இது சரீரத்தின் இருதயமா, வேறொரு இருதயமா? உள்ளான மனுஷன். அப்பா, உள்ளான மனுஷனின் இருதயம். இது எத்தனை பேருக்கு விளக்கமா இருக்கிறது? இப்பொழுது உள்ளான மனுஷன் யார்? இப்பொழுது கேட்டாலே புதுமையா பார்ப்பாங்க. ஆவி ஆத்துமா இணைந்ததுதான் புறமான மனுஷன் யார்? சரீரம். அப்பா, பிரைஸ் காட். உண்மையிலே தேறிக் கொண்டிருக்கிற ஜனம் நீங்கள். பிரைஸ் காட். நன்றாய் கவனிங்கள். இப்பொழுது இந்த உள்ளான மனுஷனுக்குள் இருப்பதே இருதயம். இட்ஸ் அபவுட் தி இன்மோஸ்ட் பீயிங் இன் இங்கிலீஷ். வேற என்னம்மா படித்தோம்? இட்ஸ் பியாண்ட் கியூர். சரீரத்தில் இருக்கிற இருதயத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஒட்டையே இருந்தாலும் அடைச்சிடுறாங்கல்ல, பிளாக் வந்தால் உடைச்சிடுறாங்கல்ல. சொல்லுங்க, என்ன எப்படி பார்க்கிறீர்கள்? இருதயமே இல்லாதவர்கள் போல் பார்க்கிறீர்களே. இங்கே நின்னாதான் உங்களுக்கு தெரியும் உங்கள் பார்வைலாம் எப்படி இருக்கு. நான் எதையும் மிகைப்படுத்தியே பேசவில்லை. இங்கு நின்று பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரீரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி செய்யலாம். ஆனால் இருதயத்தில் வந்தது என்றா இட்ஸ் பியாண்ட் கியூர். ஐயோ, இந்த வார்த்தையெல்லாம் படித்தா கியூரே கிடையாதாங்க. இப்போ இதை படிக்கும்போது நமக்கு அதனால தான் ஆண்டவர் நோவா காலம் முடிவு செய்தார் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு மேலே இவங்களை வச்சிருந்தா முடிந்தது கார், எல்லாம் ஒழியட்டும் நினைத்தாரா இல்லையா? மனசாபப்பட்டாராம், எல்லாரையும் நிக்கிரகம் பண்ணுவேன். ஏனென்றால் நினைவின் தோற்றமே பொல்லாததா இருந்தால் என்ன செய்வது? நினைவின் தோற்றம். இது எத்தனை பேருக்கு புரிகிறது? Even the inclination of the thought was only evil all the time. That too, appa powerful. Every inclination of the thought of his heart was only evil all the time. எல்லா நேரமும் evil, only evil. இது எப்படி பேர் வைக்கிறது? இதுக்கு மேலே நல்லதே இல்லையா? எத்தனை பேருக்கு புரிகிறது இப்பொழுது? என்னை பார்க்கிற தேவ ஜனமே, தெய்வீக குணமுள்ள பக்தி ஜனமே, கவனியுங்கள். 4 நல்லது 4 கெட்டது கலந்தடிக்கிற வேலை வேண்டாம். எத்தனை பேருக்கு இது புரிந்தது? அட, என் பிள்ளை பார்க்கட்டும், பார்த்தா என்ன தப்பு? யார் கேட்குறா? கிறிஸ்தவ அம்மா. முதல்ல அம்மாவை பிடிப்போம், அடுத்தது அப்பா. என் பிள்ளை பார்த்தா என்ன? அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நல்லதை சொல்லி கொடுத்துருக்கேன். சரிதான். நீங்கள் யாரும் தப்பாக சொல்லி கொடுப்பீங்களா? அதுவும் இருக்கிறது. அதனால் அதையும் கேட்கக்கூடாதுவோ, பொதுவாகவே கேட்குறேன். நல்லதை தானே சொல்லி தருகிறோம். அப்போது பிள்ளைக்கு தெரியாது நல்லதை எடுக்க? சொல்லுங்க. நல்லதை சொல்லி தந்தால் நல்லதை எடுக்க தெரியாது? பதில் எஸ்ஸா நோ? ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ என்ன தைரியம் நமக்கு? என் பிள்ளைக்கு நல்லதை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், அதனால் 4 நல்லது 4 கெட்டதை என் பிள்ளை பார்த்தாலும் தவறு இல்லைன்னு சொல்லுகிறார்களே, அது தவறா சரியா? ஏன் தவறு? இதில் பொதுவாய் பேசுகிறவங்களும் உண்டு. சரி, தவறு அப்படின்பார்கள். அதுதான் ஏன் கேட்குறோமா? நாம் நல்லவர்களாகவே இருக்கிறோம். சரியா ஐயா தமிழ் பேசுகிறா, பாராட்டுகிற ஐயா. பிள்ளைகளுடைய இருதயம் கேடானதாய் மாறிவிடுகிறது, அது அவர்கள் பிரச்சனை. ஆனால் நான் நல்லது மாத்திரம்தானே சொல்லி தருகிறேன். அனுமதிப்பதோ தவறும் இருக்கலாம். அதில் என்ன தவறு? தவறை விட்டு விட்டு சரியானதை பிடிக்கட்டும்.
அதை நான் போதித்து கேட்டிருக்கிறேங்க. அதாவது இயேசுவை அறியாத போது 4 நல்லதும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வருகிறது பாருங்கள் எல்லாம் வெளியில். 4 நல்லதும் தெரிஞ்சுக்கணும், 4 அது கரெக்டாக தான் தெரிஞ்சுக்கணும், ஈக்குவலாக. 4 நல்லது. யார் தான் இந்த பழமொழியெல்லாம் உற்பத்தி செய்தார்களோ அவர்கள் வாழ்க. ஏனென்றால் அநேக பழமொழிகளில் அறிவு இருக்கிறது, உண்மைதான். இந்த பழமொழியை பார்க்கும் பொழுது இதை பயிற்றுவித்திருக்கிறார்கள், செயல்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில். 4 நல்லது 4 கெட்டது. என்ன ஆகும் கதை சொல்லுங்க கொஞ்சம். தீமை வந்து நன்மை ஆயிடுமாமா? தீமை நன்மையே வேற என்னங்கய்யா? நீங்க ரொம்ப உயரத்தில் போய் விட்டீர்கள் ஐயா. களவும் கற்று மறை என்று சொல்லிவிட்டா பாருங்க. களவை கற்றுக்கொண்டா கூட மறந்து விடு என்று வருகிறது. ஆனால் மறப்போமோ? குழம்பிப்போம். சரியாய் சொன்னீங்களாம். களவை கற்றுவிட்ட பிறகு மறப்பது கடினம். கற்றுக்கொள்ளும் பொழுதே சரியானதை கற்றுக் கொடுக்க வேண்டுமே. கெட்டதை இழுக்கும், இச்சிக்க வைக்கும். சரியாய் சொன்னீர்கள். இப்போது என்னை பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த உலக நீதி. நான் உலக வழக்கங்களில் அதிகமாய் பேச அறிவு குறைந்தவள். நான் சொல்லுகிறேன், வங்கிகளில் பணி செய்கிறவர்களுக்கு இந்த பணப்புழக்கத்தை குறித்து பயிற்றுவிக்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நியதி. வங்கிகள் என்றால் என்ன அர்த்தம்? அப்பா சில பார்ப்பாங்க, வங்கிகள் என்றால் என்ன அர்த்தம்? பேங்க்கில் தமிழ் அப்படியே போகும். பேங்க்கில் புது எம்ப்ளாயீஸை சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு நோட்டில், கரன்சியில் டச் வேணும் இல்லையா? ஏன்னா அவங்களுடைய புழக்கமே அதுதான். அவர்களுக்கு அந்த பணத்தின் புழக்கத்தை பயிற்றுவிப்பதற்கு, ட்ரைனிங் கொடுப்பதற்கு எந்த கரன்சியை கொடுப்பாங்கன்னு தெரியுமா? நல்ல நோட்டை தான் கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க. அவர்களுக்கு தெரிந்த தத்துவம். அவங்க டச் எதில் இருக்கணும் தெரியுமா? நல்லதில் மட்டும்தான், கெட்டதில் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? இத்தனைக்கும் எத்தனையோ டூப்ளிகேட் உங்களுக்கு தெரியும். ஃபேக் கரன்சி நோட்ஸ்லாம் நிறைய போய் கொண்டு இருக்கிறது புழக்கத்தில். ஆனால் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஃபேக் கரன்சிஸ் எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டிய அவசியமே. எத்தனை பேருக்கு இது புரிந்து கொண்டு? தெரியவே வேண்டாங்க. ஃபேக் கரன்சி உங்களுக்கு எனக்கு தெரியவே வேண்டாம். சரியான கரன்சி எதுன்னு தெரிஞ்சால் போதும். விஷயம் என்ன தெரியுமா? 6 months ப்ரொபேஷன் முடிச்சு நல்லா டச் எதில் இருக்குன்னு தெரியுமா? நல்ல நோட்டில் தான் இருக்கும். அவங்க டச் பண்ணதெல்லாம் சரியான நோட்டுங்க. ட்ரைனிங் பீரியட் முடிகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபேக் கரன்சிஸை உள்ளே விட்டு என்ன சொல்லுவாங்க, டக் 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 டக்னு என்ன அப்படி போகும் கை. ஃபேக்கெல்லாம் அங்கே செப்பரேட் ஆகும். யாரும் சொல்லலை ஃபேக் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு. ஆனால் டச் எதில் இருக்குது? நல்லதில் இருக்குது. அப்போ ஃபேக் வரும்போது தெரியுமா தெரியாது? தெரியணும். தெரியலன்னா நல்லதே தெரியலன்னு அர்த்தம். இதன் வரைக்கும் இப்போ யாராவது கிறிஸ்தவங்க எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கொள்ளும். இது எப்படி நடந்ததுன்னே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சத்தியமே தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் பிசாசு எப்படி இருப்பான், அவன் கொம்போட வாளோட வருவான்னு நான் காத்திருந்தேன், பார்த்தா அழகா வந்துட்டான். இதெல்லாம் முக்கியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? என்ன இப்படி சிரித்து கொண்டீங்களா? அப்போ அதுதான் உண்மை. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பிசாசு கொம்பு வாழும் உள்ள ஆள் இல்லை. உங்களுக்கு இந்த டிவி டெலிவிஷனில் அந்த ஓனிடா டிவிக்கு ஒரு வாழும் கொம்பு வச்சு ஒரு பிசா நெய்பர்ஸ் என்வே அப்படின்னு காட்டும். இந்த பொறாமை அங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை பார்த்து இன்னொருத்தவங்க வாங்குவாங்க அந்த டிவி. அதுதான் வாங்கி போடியா, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பொறாமையினால் எரியட்டும். அது பிசாசு என்பதை சரியாக காட்டியிருக்கிறார்கள். பொறாமை பிசாசினாவி. எத்தனை பேருக்கு அது புரிந்திருக்கிறது? இப்பொழுது நீங்கள் பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி, புரிகிறதா? வெல்லம் சாப்பிட்டா எலும்புருகாது. என் தாய்க்கு என் வெல்லத்தை திருடும் பழக்கத்தை எப்படி நிறுத்துவது என்றே தெரியவில்லை. ஒரே வார்த்தை சொன்னார்கள், நீ வெல்லம் சாப்பிட்டா எலும்பு உருகுன்னாங்க. பாருங்க, நான் பயந்த பயம் தெய்வத்திற்கு மட்டுமே தெரியும். அப்போ நானும் நினைத்து கொண்டு அதை தான் இப்படி இருக்கிறோமோ, எலும்பு உருகுகிறது போல இருக்கு. எவ்வளோ பயமுறுத்துறாங்க பாருங்கள் பெற்றோர்கள். நீங்களாம் கொஞ்சம் கவனமாக பயமுறுத்துங்க பிள்ளைகளை. இப்படியா சொல்லி வளர்ப்பது? என் தாய் உண்மையிலேயே பாவம், ஆண்டவரை அறியாதவர்கள் எப்படி பின்னே கட்டுப்படுத்துவது பிள்ளையை? இப்படி சொன்னால் பயந்தே போனேன். அதை நான் நன்றாக கவனிங்கள். பொறாமையை வென்றால் எலும்புருக்கி. பொறாமப்படுறவங்க வாழ்க்கையில் அப்படிதான், எலும்புல பிரச்சனை வந்து விடுகிறது. இதாவது உங்களை பயமுறுத்தட்டும். ஏன்னு சொன்னேன் தெரியுமா? இந்த எதையுமா பேசிக்கொண்டு இருக்கிறோம்? தீமை நன்மை.
விஷயம் என்ன தெரியுமா? நல்ல காரியங்களில் பழக்கத்தை நீங்கள் உண்மையாகவே ஏற்படுத்தி அதை மாத்திரமே அறிந்தாலே போதும் என்று வேதம் சொன்ன இடம் எங்கே? பலமுறை சரியை சொன்னீர்களம்மா. ரோமன்ஸ் 16. அதற்கு தான் அந்த பாடல் எனக்கு உதவுகிறது. ஒரு ஆங்கில பாடல். ரோமன்ஸ் 16:19 says. இதை மறந்து விடாமல் இருங்கள். இந்த ஆங்கில பாடல் தெரிந்தவளுக்கு இந்த பதில் தெரியும். என்ன பாடலம்மா அது? Be excellent in what is good and be innocent in what is evil. நல்ல கவனிங்க. ரோமன்ஸ் 16. ரோமர் 16:19 எல்லாரும் எடுத்து வைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு, எத்தனையோ முறை சொன்னாலும் புதிதாய் வந்திருக்கிறவர்களுடைய உபயோகத்திற்கென்றும் நான் சொல்லுகிறேன் என்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் விரைவாக. கலாத்தியர் 5 மறந்து விடாதிருங்கள். ரோமர் 16 தான் கடைசியான அதிகாரம். அதிலே 19 கடைசி பகுதி. ஆனால் முழுமையாக வாசிக்கலாம். உங்கள் கீழ்ப்படிதல் விரைவாக யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது, இதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்ன பவுல் தெளிவாக மறுபடியும் பேசுகிறார். ஆனாலும், ஆமென், நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் சரிதான், ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு. ஐயா பேதை, அம்மா பேதனை என்ன அர்த்தம்? இன்னசென்ட்டா? அதுதான் ஆங்கிலத்தில் வரும்பொழுது அப்படியாக வருகிறது. ஆனால் அது சரியான வார்த்தை அல்ல. இன்னசென்ஸ் இஸ் பவர்ஃபுல். பேதை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலம் எதை பயன்படுத்துகிறது தெரியுமா? இக்னரன்ஸ், அறியாமை என்று சொல்லலாம். அதை பேதை என்றால் ஆங்கிலத்தில் வருவது இஸ் அபவுட் த சிம்பிள் பீப்புள். பீப்புள் தோஸ் ஹூ ஆர் சிம்பிள். சிம்பிளிசிட்டியை சொல்லலை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? சிம்பிள் பீப்புள் அப்படி என்றால் இன்னசென்ஸ் இல்லாதவர்கள், டிசன்மெண்ட்டும் இல்லாதவர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? சிம்பிள் பீப்புள் கேன் பி பனிஷ்ட் so very easily in life. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள் டிசன்மெண்ட், அதாவது பகுத்தறிவு இருக்காது. பகுத்தறிவு செயல்படுவதற்கு ஒரே ஒரு வகை இன்னசென்ஸ் இருக்கணும். இன்னசென்ஸ் என்றால் இன்னொரு வார்த்தை சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் யாரம்மா சொன்னது? ஆளையே காணவில்லை. நல்ல பிள்ளை, குழந்தையை போல் இருக்க வேண்டும். இன்னசென்ஸ் இஸ் so very powerful. எப்படி சொல்வது? இதை கபடற்றவர்களாய். இதுதான் சரியான வார்த்தை. எத்தனை பேருக்கு புரிகிறது? கபடற்ற வார்த்தையை நான் இன்னும் சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை சொன்னதை வைத்துதான் சொல்லுகிறேன். நீங்கள் புறாவை போல் கபடற்றவர்களும் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாயும் இருங்கள் என்ற அந்த இணைப்பு, இது இரண்டுமே இணைந்திருக்க முடியுமா? யோசித்துக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னால் பொய்யாகுமா? ஏன் சொன்னார்? சிந்தியுங்கள். நான் அன்பு மாம்சத்தில் தான் இன்னும் இருக்கிறேன். சில கிளையை போல போகிற வசனங்களின் அர்த்தங்களை படித்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பை மறந்து விடாதிருங்கள். கபடற்று இருப்பதும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருப்பதும் இணைய முடியுமா? தயவுசெய்து யோசிங்கள். பதில் வேண்டும் எனக்கு. புறாவை போலும் சர்ப்பத்தை போலும் இருக்க முடியுமா? சர்ப்பம் என்றால் ஒரே ஒரு வார்த்தையை இயேசு இங்கே இணைத்தார். ஒரே ஒரு குணத்தை, சர்ப்பத்தின் குணத்தை, எல்லாவற்றையும் எடுக்கவில்லை அவர். வினா என்றால் என்ன? கேள்வி. ஆடேங்கப்பா, நான் இதைத்தானே எதிர்பார்த்தேன். என்ன அருமையான பிள்ளைகள். வினா என்றால் கேள்வி என்பது சரியான பதில்தான். ஆனால் இங்கே அது அர்த்தம் அல்ல. வினா என்றால் என்ன அர்த்தம்? You read that in English. What's the meaning? It's about being shrewd. Shrewdness அப்படின்றால் என்ன அர்த்தம்? என்னங்க யாரோ சொல்லிவிட்டார்கள் இங்கே, சொல்லுங்க. ஜாக்கிரதை. Being alert. Is it about being alert or is there any other higher meaning? Higher and greater meaning. Being alert is being careful, amma. I want you to really talk. It's a powerful answer. Very good. It's about being cautious. எச்சரிப்பு. சரியாய் சொன்னீங்க. ஜாக்கிரதை ஐயா சொன்னீங்களா? எச்சரிப்பு. என்னை பாருங்கள், கபடற்று இருப்பதும் வினாவோடு இருப்பதும் இணைய முடியுமா? இயேசு சொன்னார் அப்படித்தான் இருங்கள் என்று. என்ன அர்த்தம்? சொல்லுங்கம்மா. கரெக்டாக சொல்றீங்க, சொல்லுங்கம்மா. கபடற்று இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? சகோதர சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை சில காரியங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் வேதபாடக வகுப்பில் பேசும்பொழுது கொடுக்கப்படுகிறதாய் வரலாம். ஆனால் உங்களுக்கு நித்தியத்துக்குரிய பதிலாய் அது மாறும்.
நித்தியத்துக்குரிய பதிலாய் மாறும். சில நேரங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இவ்வளோ எத்தனையோ குழப்பங்கள். அதுதான் இந்த வசனத்தை பிரசங்கிப்பதற்காக வருவதற்காகவே எனக்கு இருக்கிற போராட்டங்கள் வித்தியாசமானது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு முன்பாக நிற்கிறேன். 4-5 பேர் கூட இல்லாத வேதபாட வகுப்புக்கு நான் ஒரு காலத்தில் போய் உட்கார வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. வெறும் பாஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ் மட்டும்தான். 2 குடும்பம், இன்னொரு அம்மா சில்ட்ரன் சர்ச் பாஸ்டர். 5 பேர் தான் உட்காந்துருப்போம் பைபிள் ஸ்டடிக்கு. யாரும் வரமாட்டாங்க. நெடுகால சபை. இந்த சபையில் கர்த்தர் கொடுத்த உத்தரவாதத்தில் ஊழியத்தின் முகாந்திரம் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதினால் கலந்து கொள்வதை பிரதான கடமையாக கருதி நாங்கள் செல்வோம். ஒரு நாள் முக்கியமாகவே என் இருதயத்திலே மகா பெரிய கேள்வி. அதுதான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் வெளிச்சமாக பேசின சத்தியம். 1 பேதுரு 1:22. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதை குறித்து போதகர் பேசவில்லை. எத்தனையோ காரியங்களை வசனங்களை எடுத்து எதற்காகவோ பேசினவர் பேசிக்கொண்டே போனார். ஆனால் என்னுடைய கண்ணை வேதத்தில் அந்த நாளிலே நான் வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டதை நான் நித்தியத்திற்கு மறக்க முடியாது. ஏனென்றால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் அவர்தான் கொடுத்தார். ஆனால் போதகரை பயன்படுத்தித்தான் கொடுத்தார். தேவப்பிள்ளை, நீங்கள் உத்தமமாய் உண்மையாய் வந்து போகிற இந்த இடம் ஏதோ இன்னொரு பிரசங்கத்தை, வியாக்கியானத்தை, வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு போகிற அறிவின் ஸ்தலம் என்று நினையாதிருங்கள். இது நம்முடைய இருதயத்தையே மறுரூபமாக்குகிற, நினைவுகளை மறுரூபமாக்குகிற ஒரு முக்கிய இணைப்பின் ஸ்தலம். நித்தியத்திற்கு ஏதுவாய் உங்களுக்கு பதில்கள் உண்டாகும். தேவப்பிள்ளை, எத்தனை முறை குழம்பி இருக்கிறீங்க, நான் யாரை நம்புவது கர்த்தாவை? கிறிஸ்தவ உலகத்தில் நான் கேட்ட கேள்வி. When I was a teenager, just beginning with my 20s, in my youth seasons, I had a real genuine question in my heart regarding people and circumstance. நான் கேட்ட ஆண்டவரை, யாரை இனம் கண்டுகொள்வது? எப்படி இனம் கண்டுகொள்வது? நல்லவரா கெட்டவரா என்று எப்படி தெரியும் கர்த்தாவே? இவர்கள் பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தானா இல்லையா என்று நான் எப்படி அறிவேன்? எல்லாருமே கூட்டத்திற்கு வருகிறார்கள், எல்லாருமே பாட்டு பாடுகிறார்கள், எல்லாருமே வேதத்தை சுமந்து திரிகிறார்கள். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை எப்படி அறிவேன் கர்த்தாவே என்ற குழப்பம் உங்களுக்குள் இருக்கும் என்றால், இது வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும், நீங்கள் படிக்கும் பள்ளியோ கல்லூரியோ, நீங்கள் பழகுகிற நண்பரோ எதிரியோ எனக்கு தெரியாது, சபையோ சமுதாயமோ, எங்கு போனாலும் ஒரு மனுஷிக்குள்ள செயல்பட வேண்டிய பிரதானமான ஒரு இயக்கம் என்று சொல்லுவேன். அது தேவனால் வருகிற பகுத்தறிவு. நன்மை தீமையை வகையறுக்கிற தன்மை முதிர்ந்த வயதுள்ள ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கே தகும். நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், ஏன் சத்தியத்தை ரொம்ப அறியலனா என்ன பிரச்சனை? வாழ்க்கை காட்டும், நஷ்டங்கள் காட்டிவிடும். சும்மா நஷ்டப்பட முடியாத ஒரு நீதிமான் தெரியுமா உங்களுக்கு? ignorance is punishable. ஒரு முறை ஒரு ஏர்கிராஃப்டை நாங்கள் தெரியாமல் தெரிந்து கொண்டு டிரான்சிட்ல பிரச்சனையாகி டிரான்சிட் டெஸ்கே இல்லாமல் நாங்கள் பல மணி நேரங்கள் முடக்கி வைக்கப்பட்ட ஒரு நாள் ஃபுல்லா. அங்கே இருந்த அதிகாரிகள் சொன்ன ஒரே வார்த்தை, ஐயா நாங்கள் ஏர்கிராஃப்ட் பீப்புளை நம்பினோம், டெஸ்கில் இருந்த பீப்புள் எங்களுக்கு இந்த எச்சரிக்கையை கொடுக்கவில்லையே, நாங்கள் இதை அறியவே இல்லை, வீசா எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி உண்மையாக புலம்பின பல கூட்டத்தாரில் நாங்களும் சொன்னபொழுது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, தட்ஸ் யோர் ப்ராப்ளம். You need to have your own informations. If you are not having informations, you go through punishment. That's it. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் இதை எத்தனையோ முறை யோசித்தேன். வாழ்க்கையில் நஷ்டங்கள் வந்ததுனால் சொல்லுகிறேன். டீச்சிங் இல்லாதனால மக்கள் அழிகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? If you are not taught by God, we perish. Without vision my people perish. That's what God said. தரிசனம் இல்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொன்ன அறிவில்லாமையினால். அறிவில்லை, without knowledge my people perish. அப்ப அறிவில்லைன்னா அழிவு வருகிறது. உண்மை அதுதான். பிசாசுக்கு நன்றாய் தெரியும் பாருங்க. அதனால தான் knowledge is powerful
A man of knowledge increases his strength. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? அறிவுள்ளவன் தன் பலத்தை அதிகரிக்க பண்ணுகிறான். நீங்க கவனிங்க, சில விஷயங்கள் எனக்கு தெரியலன்னு சொல்லலாம், ஆனா அடி நம்ம தான் வாங்குகிறோம். பிசாசு எனக்கு தெரியாது, அவன் வியாதியை கொடுப்பான்னு எனக்கு தெரியும். எத்தனை விஷயம் இப்படி மிஸ் ஆகுது தெரியுமா? சில வியாதிகள் பிசாசு கொடுக்குறான்னு தெரியாம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? We don't pray, we don't fast, we don't chase the devil out. What happens? Invariably that person dies in sickness, not because of medical reasons, but because of the spiritual cause. Ignorance is punishable. நிறைய நேரம் நம்ம தவறாக நினைத்து கொடுக்குறோம் காரியங்கள் இல்லையா? இதுவா இருக்கும் அதுவா இருக்கும், யூகங்கள் தான். But we do not know why certain problems have come in our lives. We can't blame others. எத்தனை பேருக்கு புரிகிறது? When I say something, innocence and shrewdness go hand in hand. That's the truth of the gospel. நல்லா புரிந்துக்கோங்க. பகுத்தறியணும்னு மூளையில கிரிட்டிக்கலா நம்ம யாரையும் அனலைஸ் பண்ண முடியாது. நல்லா புரிந்துக்கலாம். ஆண்டவர் ஐயோ, that's why he is a man of wisdom. When I say God of wisdom சொல்றத விட பிராக்டிக்கலா பேசுவோம். he is a man of wisdom. ஏன் தெரியுமா? சும்மா பகுத்தறிவை கொடுக்க மாட்டார் யாருக்குள்ளேயும். இந்த மூளையில யோசிக்கிறவங்க பார்க்கும்போதே இப்படி இருக்குமோ அப்படியா இருக்குமோ அந்த அர்த்தம்லாம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? பார்க்கும்போதே சில பேர் அனலைஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பகுத்தறிவில். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு இருக்கிறது? நீங்கள் உள்ளே வரும்போதே எனக்குள் வந்தது அந்த கதையெல்லாம் வேணாம். இந்த தோற்றத்தை பார்க்கறது, சில பேருடைய இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு விட்டு நிதானிப்பது, இதெல்லாம் பகுத்தறிவு அல்ல. எத்தனை பேருக்கு புரிந்தது? When you read it in English dictionary, it says it's about the sharp powers of judgment. Sharp powers of judgment. Using your 5 senses னு போட்டிருக்கான். நான் உங்களை பேசும்படி அழைக்கிறேன். கொஞ்சம் டீவியேஷன் தான், உங்களை பேசும்படி அழைக்கிறேன். If you use your 5 senses, what will happen? Where do you have your discernment functioning in your system? சத்தமா சொல்லுங்கம்மா. பகுத்தறிவு எங்கே செயல்படுகிறது? அப்போது நீங்கள் ஆங்கில டிக்ஷனரியை வீட்டில் போய் வாசிங்க. ஷ்ரூட்னஸ் அப்படின்னு, ஷ்ரூட் அப்படின்ற வேர்டுக்கு யூஸிங் ஷார்ப் பவர்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் யூஸிங் யோர் சென்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. உலகத்தில் பகுத்தறிவு எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, சொல்லுங்களேன் கொஞ்சம். they talk about the 6th sense. எத்தனை பேருக்கு தெரியாது? 6வது அறிவு, அதுதான் பகுத்தறிவா? நீங்கள் பேசுங்களே, நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏன்னா நானாக எதையாவது சொல்லுவேன், தவறாகவே இருக்கலாம் சில நேரம். தயவாக பேசுங்க. 6வது அறிவு என்று உலகம் சொல்லுகிற அறிவு தான் பகுத்தறிவா? ஜென்ரல் நாலேஜ். அம்மா சரியா, அது 6th சென்ஸாங்க. அப்பாப்பா, அது பொது அறிவு. 6வது அறிவு எது? மிருகத்துக்கும் மனுஷனுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசமே 6வது அறிவாம். அந்த அறிவு எங்கே செயல்படுகிறது? ஒன்று இருதயமாக இருக்கணும், இல்லைனா ஆத்மாவாக இருக்கணும், இல்லைனா சரீரத்தில் இருந்துட்டு போட்டோம். சில பேர் அப்படியும் கணக்கெல்லாம் பண்ணி கொள்வார்கள். உண்மையா சொல்லுங்க? சரீரத்தில் தான் இருக்குன்ற டிக்ஷனரி சொல்லி இருக்கிறது. யூஸ் யோர் 5 சென்சஸ். எப்படி? கண்ணை யூஸ் பண்ணு, காதை யூஸ் பண்ணு, அப்புறம் வாயை கூட யூஸ் பண்ணு, டேஸ்ட் பண்ணி பாரு, டச் பண்ணி பாரு. 5 சென்சஸ் எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஐயோ, நீங்கள் பார்ப்பதை பார்த்தால் வித்தியாசமாக என்னையே பார்க்கிறீர்கள். கண், ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு. நாக்குன்ற பிறகு இன்னொருத்தங்க டேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் பேசினா தான் தமிழில் பேசின மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. டச், தொடுதல். இந்த 5 புலன்களை பயன்படுத்தி ஒருவரை அறிய முடியுமா? அப்படிதான் அறிந்து கொண்டார் ஈசாக்கு. சரியாக முடிந்ததா? சத்தமோ என்ன இல்லை என்று சொல்லி, சத்தமோ சத்தமோ என்னையே திருப்பி கேட்குறேன் பார்த்தீங்களா? இதுவே ஒரு பழமொழி சொல்லியிருந்தால் முடித்திருப்பீர்கள். சத்தமோ வேற என்ன சொன்னார்? அப்புறம் ஸ்மெல்லு, வாசனையோ ஏசாவின் வாசனை. கவனி, இந்த மூக்கு தொடர்றதெல்லாம் யூஸ் பண்ணார் ஈசாக்கு. கண்ணை யூஸ் பண்ண முடியல. ஏன்? இருளாகி இருந்தது, பார்க்க முடியவில்லை. மனுஷங்கள்லாம் பார்த்துருப்பார், நல்லா பார்த்துருப்பார். அதை யூஸ் பண்ணிக்கிட்டா ஒய்ஃப். இது எத்தனை பேருக்கு புரியுது? அதனால வயசாகிறதுக்குனே காத்திருக்காங்க சில பேர். இந்த ஆளுக்கு கண்ணெல்லாம் நுழையாகட்டும், வச்சுக்கிறியானா வேற அர்த்தமும் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஐயோ, எல்லாவற்றிலும் தமிழ் பயங்கரமான மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்னை கவனிங்கள். கண்ணை அவரால் பயன்படுத்த முடியவில்லை.
அதனால் கையை பயன்படுத்தினால் மூக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஈசாக்குடைய மூக்கு தான் சரீரத்திலே பவர்ஃபுல்லானது. ஏன்னா வேட்டகரி எதுன்னு அவருக்கு கரெக்டாக தெரியும். அதையும் ஏமாற்றி விட்டால் மனைவி. இது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஓ, எனக்கு பிடித்தமான சமையலாக சமைத்து வாப்பான்னு அனுப்பிவிட்டார் ஏசாவை. அவருக்கு தெரியும் ஏசா எப்படி சமைப்பேன், வேட்டகரின்னு. வீட்டிலிருந்த ஆட்டுக்கறி வேட்டகரின்னு தெரியல மனுஷன். வீட்டிலிருந்த ஆட்டுக்கறி வேட்டக்கறியாய் வந்தது என்று கூட தெரியல. அப்போ மூக்கம் அவுட்டா? எத்தனை பேருக்கு இது புரியுது? எனக்கு இருப்பதிலேயே பவர்ஃபுல்லானது என் மூக்கு தான் நினைச்சார் ஈசாக்கு. ஈசாக்குடைய மூக்குமே அவரை கைவிட்டது. இது எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால ஐம்புலன்களை பயன்படுத்தியெல்லாம் யாரையும் பகுத்தறிய முடியாது. தொட்டு பார்த்தாலும் முகர்ந்து பார்த்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் கேட்கவும் முடியல. அதனால் இந்த சத்தங்கள் கூட பாருங்கள், ஏசாவின் சத்தம் என்று சொல்ல முடியும், யாக்கோபின் சத்தம் என்று சரியாக கண்டறிந்தாலும் ஐம்புலன்கள் ஏமாற்றும். என்னை கவனிங்கள். How do you ever have discernment in your spirit? I am coming to the point of speaking the true love out of the spirit. Discernment has a connection there. நீங்கள் யோசிக்கலாம், பகுத்தறிவுக்கும் பாஸ்டமாக நீங்கள் பேசுகிற மாம்சத்துக்கும் அன்புக்கும் எங்கெங்கெல்லாம் தொடர்பு வரப்போகிறது? வரும், கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதை இல்லைன்னா நீங்கள் அநேகர், நான் அநேகர் என்று சொன்னேன், சிலர் தவற விடுகிறதை சிலர் பிடித்துக் கொள்ளுவீர்கள் இந்த கூட்டத்தில். If you are alert, if you are alert in your spirit, you will catch the eternal truth in your spirit and become somebody else in the near future. If you are alert in your spirit, பலர் தவற விடுகிறதை சிலர் பிடிக்கக்கூடும். இப்போ கவனிங்க, பகுத்தறிவு ஆவியில் செயல்படும் என்றால் இது ஆவிக்குரியது. ஆமே, இருதயத்தில் கர்த்தர் பேசி கர்த்தரால் வருவது தான் இந்த அறிவு என்றால் இது ஆவிக்குரியது. மாம்சத்துக்குரியது மாம்சத்துக்குரியது அல்ல என்றால் ஐம்புலன்கள் அடியாகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏனென்றால் மாம்சத்தில் இருந்தால் தான் இந்த ஐம்புலன்களை வைத்தே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை நமக்கு புரியும். மாம்சத்தில் இருந்தால் தான் இந்த ஐம்புலன்கள் எல்லாம் பயன்படும். ஆனால் மாம்சம் ஆவிக்கு விரோதமானது. அப்படி என்றால் ஐம்புலன்களின் அறிவு பகுத்தறிவு அல்ல. Don't use your senses to judge somebody or something. When I say judging somebody, it's not about condemning or accusing somebody. It's about discerning somebody. இந்த வித்தியாசத்தை நான் சொல்லாமல் உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. நன்றாய் கவனிங்கள். ஒருவரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள் இயேசுதான் சொன்னார். இதே இயேசுதான் பகுத்தறிவையும் சொன்னார். ஒருவரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள் சொன்னார். Do not judge anyone. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் நம்ம வெளி தோற்றத்தை வைத்து, பேசுவதை வைத்து, பார்ப்பதை வைத்து, ஏசியாவில் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியம். காண்கிறதை வைத்தோ கேட்கிறதை வைத்தோ அவர் என்ன செய்ய மாட்டாராம்? நியாயம் தீர்க்கவே எத்தனை முறை நாம் செய்து விடுகிறோம். நான் பார்த்தேன், என் சொந்த கண்ணாலன்னு சொல்கிறோம், தவறு. நான் என் காதால் கேட்டேன், தவறு. ஏசு அப்படி நியாயம் தீர்க்க மாட்டாரா? யூஸ் யுவர் ஹார்ட் டு டிசர்ன் சம்திங். யூஸ் யுவர் ஹார்ட், நாட் யுவர் மைண்ட். எத்தனை பேர் புரிகிறது? நீங்கள் இதெல்லாம் படித்து கொண்டால் ஜெயிக்கிற நபர்களாக இருக்க உங்களை கர்த்தர் நடத்துவார். என்னை பாருங்கள். அப்படி என்றால் ஆவிக்குரிய காரியத்தில் டிசர்ன்மெண்ட் எப்பொழுது ஃபங்க்ஷன் ஆகும் தெரியுமா? எக்ஸலண்ட். ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையினாலே ஒரு மனுஷனை பயிற்றுவிக்கிற இடமே ஆவி. நீங்க சத்தியத்தில் வளர்களால்னா ஏற்கனவே சொன்னேன், 4 நல்லது 4 கெட்டது அந்த இடத்துல ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ரோமர் 16:19 வாசித்தோம். நீங்கள் நன்மைகளுக்கு முடியுங்கள், தீமைக்கு பேதைகளாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படின்னா தீமையை நீங்க கற்றுக்கொள்ளவே வேண்டாம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு தெரியவே வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு உலக நடப்பு, உலக வாழ்க்கை, ஐயோ உலகத்தில் நடக்கிற விஷயம்லாம் தெரியாமலே வளர்த்துட்டேன்னு நினைச்சலாம் துன்பப்படாதிருங்கள், புலம்பாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு உலக நடத்தை தெரியவே வேண்டாம். சத்தியத்தில் சரியான அட்மாஸ்பியரில் வீட்டில் சரியானதை சொல்லி கொடுத்து வளருங்கள். உங்கள் பிள்ளைகள் வெளியில் போன தீமையை ஈஸியாக இனங்கண்டு கொண்டு விலகுவார்கள். ஆனால் தீமையில் இருந்தாங்கன்னா நீங்கள் சொன்னது போல் நன்மை கூட இல்லாமல் போய்விடும். எத்தனை பேருக்கு புரிகிறது? தீமைக்கு பேதையாக இருக்கிறதாமா நல்லது. ஆமே, தீமை தெரியவே வேண்டாம். இப்பொழுது சொல்லுங்கள், உங்கள் ஹார்ட்டில் பகுத்தறிவு செயல்படணும். ஒரே ஒரு வழி, நீங்கள் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். கபடற்றவர்களாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் சொன்னது போல் சத்தியத்திற்கு இடம் கொடுத்த இருதயம் இருந்தால் போதும். அசத்தியத்தை புறம்பாக்குற ஆளாக இருந்தால் போதும். அதாவது சத்தியத்திலேயே இருந்தால் போதும். ஏமே, நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, உங்களுக்கு சத்தியத்தை தவிர ஒன்றுமே தெரியல.
இப்படி சில டைலாக்லாம் கேட்டிருக்கீங்களா? ஐயோ உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும், உங்களை உலகத்தில் என்ன நடக்குனே தெரிஞ்சு என்னங்க ஆக போகுது. இவங்க பார்த்தா உலகத்தையும் படித்திருக்கிறார்கள், சத்தியத்தையும் படித்திருக்கிறார்கள், கடைசியில் ஒன்றிலுமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஒன்றிலுமே என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தில் இல்லாமல் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நன்றாக கவனிங்க. கிறிஸ்தவர்களை ஏமாற்றி கொள்ள வஞ்சிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். உங்களை யார் என்ன மாதிரி பேசுகிற ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாதுங்க. உண்மையாக when I say something like this, I say because I have to say. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியாது கிறிஸ்தவ உலகத்திலே. Don't be carried away by such philosophies. They are human. Seemingly they speak wisdom, but it is of human wisdom. It is not from heaven. Human wisdomனாலே சுயத்துக்குரியது. நன்றாய் புரிந்துகளை சுய ஆவிக்கு விரோதமானது. அப்படி என்றால் அது நல்ல வழியில் நிலைநிறுத்தவும் முடியாது, உங்களை நல்லாவும் வைக்காது. எப்படிங்க தெரியும்? வாழ்க்கை காட்டிவிடும், முடிவுகள் காட்டிவிடும், நஷ்டங்கள் காட்டிவிடும், ஏமாற்றங்கள் காட்டிவிடும், தோல்விகள் காட்டிவிடும், விரக்திகள் காட்டிவிடும். எதை வைத்து புரிந்து கொள்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கனி. எத்தனை பேருக்கு புரிகிறது? கனி காட்டிவிடும். பல வருஷம் அப்படியே இருக்கிறோம். ஏங்க பல வருஷம் அப்படியே கனியே இல்லை, ஏலை தான் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாதே. விடுதலைக்கு என்றல்லவா அழைக்கப்பட்டோம். ஏன் அடிமைத்தனம்? என்னை வைத்து தான் பேசுகிறேன். ஏன் அடிமைத்தனம்? That's the fruit of our life, right? Every day we should live in victory. Mind has to be healthy. We should be able to conquer things, but why we become slaves? அடிமைத்தனம் ஏன் வருகிறது? கனி. அடிமைத்தனம் என்றால் செயின்ஸ் நம்ம லிட்டரலாக சரீரத்தில் இல்லை, நம்ம மைண்டில் இருக்கே, நம்ம அப்ரோச்சில் இருக்கே, நம்ம ஆட்டிடியூடில் இருக்கே, நம்முடைய முடிவுகளில் இருக்கே. நம்முடைய கனிகள் காட்டி விடுகிறதே, அதை வைத்துத்தானே பேசுகிறோம். இப்பொழுது கவனிங்க, கபடற்ற இருதயத்தில் மட்டுமே வீணா செயல்படும். If you are innocent like a child in your heart, God will give you discernment. என்ன அழகாக சொன்னா, நீ ஓனாய்க்குள்ளே தான் போகிற, ஆனால் நீ ஆடு. ஏமே ஹல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஓனாய்க்கு இல்லாத ஒரு பவர்ஃபுல்லான வல்லமையான ஒரு கருவி ஆட்டுக்குள்ளே இருக்குது. என்ன கருவி தெரியுமா? பகுத்தறிவு என்ற கருவி. ஓனாய்க்கு கடிக்க மட்டும்தான் தெரியும், பிடித்தெடுக்க தெரியும். ஆனால் ஆடுக்கு ஓனாய்கிட்ட போய் ஆடாவே திரும்ப தெரியும். 4 வருஷம் 4 ஓனாயை பார்த்தேங்க. 5ஆவது வருஷம் நானும் ஓனாய் ஆயிட்டேன். இப்படி எத்தனை கிறிஸ்தவங்க பேசுகிறாங்க சாட்சி. நல்லா தான் இருந்தேன், சுற்றி இருந்த கூட்டம் சரியில்லைங்க. உண்மையா இல்லையா? ஏசு சொன்னா, நான் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை நீங்கள் புறாவை போல் கபடற்றவர்களாயும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் சொன்னாரா இல்லையா? எங்க சிஸ்டர் சொன்னார்? மத்தேயு 10:16. புரிந்து விட்டதா? கவனிங்க, நீ ஆடுதான், ஓநாய்க்குள்ளே போகிறாய், ஆனால் நீ ஆடாத்தான் இருப்பாய். ஏன் இருப்பாய்? புறாவை மாதிரி உனக்கு ஒரு இருதயமும் உண்டு, சர்ப்பத்தை போல ஒரு வினாவும். You are very cautious on the inside. You know your boundaries. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயோ ஓனாயெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோம், அது கிடைச்சிதுன்னா எப்படி கவுன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துக்கு பக்கம் இழுத்துரும். நான் எப்போவுமே நினைப்பேன், இதுக்கு சிங்கம் பெட்ரு, புலி எவ்வளோ பரவாயில்ல, ஒரு கழுத்தெலும்பியோ ஸ்பைன் அழகாக பார்த்து முறித்து சாப்பிடுது. இதுங்க இருக்கே, ஆண்டவர் சும்மாவா சொன்னார், கிடைக்கிறதெல்லாம் பிச்சு இழுத்துரும். இவ்வளோ கொடுமையான மரணம் இல்லை? நான் ஓனாயை கண்டா மட்டும் தாங்கவே முடியாது. ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை இணைக்கிறான்னு உங்களுக்கு புரிகிறதா? ஓ கர்த்தாவே, சில பேருடைய குணங்கள் அப்படி தான், கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி இழுத்துருவாங்க. சாகடிக்கிறதில் கூட வெறி. சரியே சொன்னீர்கள். இப்பொழுது இதை ஏன் பேசினேன் என்பதை அடுத்த வாரம் சொல்லுவேன். இப்பொழுது எங்கே ஆரம்பித்தோம்? எல்லாரும் பார்க்கறதை பார்த்தாங்க. ஆமாம், ஓனாய் மட்டும்தான் சிஸ்டர் ஞாபகத்திலே இருக்கு. போனால் போது, ஆடை கொஞ்சம் நினைத்து கொள்ளலாம். வேற ஏதாவது நன்மை தீமை? சரியாய் சொன்னீர்கள். வேற எங்கே ஆரம்பித்தோம் என்று? கலாத்தியர் 5 ஆரம்பித்தோம். மாம்சம் அன்பு வேறு வேறான காரியங்கள். ஆனால் மாம்சத்தின் அன்பும் இருந்த மக்கள் நாம் இன்று ஆவியின் அன்பிலே நடக்க அழைக்கப்பட்டோம் என்றால், ஆவியின் அன்பிலே செயல்படுகிறவர்கள் மட்டுமே பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்க தேவன் பலப்படுத்துகிறார் என்பதை அடுத்த வாரம் நான் தொடர்ந்து பேசுவேன். ஹல்லேலூயா. இப்பொழுது மாம்சம் என்றால் என்ன, மாம்சத்தினால் வருகிற அன்பு என்றால் என்ன, ஆவியின் அன்பு என்ன, அன்பு என்றால் என்ன என்பதன் வித்தியாசத்தை நீங்கள் வீட்டிலே சென்று மறுபடியும் தியானியுங்கள். சில இணைப்பு வசனங்களோடு வந்தால் மிக மிக நல்லது. இத்தனை வருடங்கள் கேட்காததை தைரியமாய் கேட்கிறேன். நீங்களும் சில வசனங்களை புரிந்து கொண்டவர்களாய் இந்த வசனமும் இருக்கிறதே சிஸ்டர், இதற்கு என்ன அர்த்தம் என்று கொஞ்சம் இணைத்து விட்டு வாருங்கள்.
அதற்காக வராமல் இருந்து விடாதிருங்கள். சில பேருக்கு இதை சொன்னாலும் பெரிய நொம்பலம், சிஸ்டர் டெஸ்ட்டு, ஐயோ அடுத்த வாரம் வைத்திருக்கிறாங்க, அதனால் நான் வரமாட்டேன். வந்தால் நல்லது. நான் இருப்பதாக சொல்லுவேன், ஆனால் கேட்க மறந்து போவேன். அதனால் நீங்கள் வாருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். பாப்பாப்பா, நீங்கள் எனக்கு மாம்சத்தில் இருந்து விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியின் பிள்ளையாக என்னை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியிலே பிழைத்திருக்கிற பிள்ளையாக என்னை மறுபடியும் ஜனிப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். பயன்படுத்துங்க பாப்பா. வேத பாட வகுப்புக்கு வருகிறவர்கள் அநேக வசனங்களை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்பா, என்ன மறுபடியும் ஆவிலே ஜனிப்பித்ததற்காக நன்றி. அழியாத வித்தினாலே அப்பா என்றும் நிலைத்திருக்கிறதும் அழியாததும் ஜீவனுள்ளதுமான உடைய வசனமாகிய வித்தினாலே என்னை மறுபடியும் ஜனிப்பித்தீரப்பா. 1 பேதுரு 1:23 சொல்லப்பட்டபடியே நான் மறுபடியும் உடைய அழியாத வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறபடினா பிசாசின் விதைகளாகிய உலகத்தின் வித்துக்கள், பிசாசின் எல்லா யோசனைகளாகிய வித்துக்கள், அவன் கொடுக்கிற சந்தேகங்கள், பொய்கள், வஞ்சனைகளாகிய வித்துக்கள் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்ய முடியாது சுவாமி. என்னுடைய எண்ணங்களில் நிலை கொண்டிருக்க முடியாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் அந்த எதிராய் வந்த எல்லா விதைகளாகிய கலைகளை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே வேர்பிடுங்குகிறேன். என்னுடைய எண்ணங்களிலிருந்து, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களிலிருந்து, என்னுடைய ஆவியிலிருந்து இப்பொழுதே கலைகள் வேர்பிடுங்கப்படட்டும். நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் சபையை பார்த்து நான் அதிகாரம் எடுக்கிறேன். இன்டர்நெட்லையும் யூடியூப்லையும் பார்க்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் அதிகாரம் எடுக்கிறேன். கலைகளாக வந்து விதைக்கப்பட்ட எல்லா வேர்கள், அந்நிய வேர்கள், ஆண்டவரால் நடப்படாத நாற்றெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேரோடே பிடுங்கப்படுவதாக. கலைகளாய் வந்திருக்கிற காரியங்கள் சத்தியத்தை நெருக்கும்படியாய், பலனை கெடுக்கும்படியாய் வந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நான் வேர் பிடுங்கி கட்டளை கொடுக்கிறேன். நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக. தேவனால் வராத கலைகள், தேவனுடைய வார்த்தையால் வராத கலைகள் இயேசுவின் நாமத்தில் வேர் பிடுங்கப்படட்டும். இப்பொழுதே நான் தீர்க்கதரிசனமாய் ஜெபிக்கிற இந்த வேளையிலே மக்களுடைய இருதயங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. சிந்தனைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. உணர்வுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. சரீரங்களை பார்த்து இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். தேவனால் வராத எல்லா விதமான கலைகள், பிசாசின் வியாதிகள், பலவீனங்களின் கிரியைகளை, மன அழுத்தங்களை இயேசுவின் நாமத்தில் பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். பிசாசே, இந்த நிமிஷமே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ ஜனத்தை விட்டு விலகின்ற உனக்கு கட்டளை. ஆண்டவரை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்லை, சத்தியத்தை கேட்டு நம்பி இயேசுவே என்று அழைக்கிற ஒரு பிள்ளை கூட வியாதியோடு இந்த இடத்தை விட்டு போக கூடாது. செய்தியை கேட்ட ஒரு பிள்ளை கூட வியாதியோடு தொடர்ந்து ஜீவிக்க கூடாது. பலவீனத்தோடு தொடர்ந்து ஜீவிக்க கூடாது. அந்த மன அழுத்தத்தின் எல்லா வேர்களையும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன். இப்பொழுது வேரோடே பட்டு போ என்று உனக்கு கட்டளை. மன அழுத்தங்கள் விலகட்டும் சுவாமி, மன அழுத்தங்கள் விலகட்டும். இப்பொழுதே மேகத்தை போன்று வந்து அழுத்தின பாரங்கள், குழப்பத்தின் அலைகள், பயத்தின் அலைகள் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து விலகு பிசாசு. சபையை போகவிடு, ஜனத்தை போகவிடு. இயேசுவின் நாமத்தை உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இப்போதே பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. உங்களுக்குரிய சரீரத்தின் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனை, உணர்வு எல்லா அவயவத்திலும் தேவனுடைய அக்கினியை நான் பேசுகிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளையே. இயேசுவின் நாமத்தை நான் கட்டவிழ்க்கிறேன் பிதாவே. எல்லா இடத்திலும் இப்பொழுதே அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் அக்கினி இறங்கட்டும். பரிசுத்தரின் அக்கினி இறங்கட்டும் அப்பா. பட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நிரந்தரமாய் பட்சிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில சரீரத்தின் வியாதிகளை, கட்டுகளை கர்த்தர் பட்சித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா சுகமாகி இருக்கிறார்கள். இருக்கிற இடத்தில் தானே சத்தியத்தை கேட்ட ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே வேதனையோடு திரும்பி போக முடியாது. ஏசப்பா இது எங்களுக்கு கொடுத்த நிரந்தரமான சுதந்திரம். நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உரிமையாய் கேட்கிறோம். எங்கள் தகுதியில் நாங்கள் வரவே இல்லை. எங்களுடைய யோக்கியதையில் நாங்கள் கேட்கவில்லை. நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் அடிப்படை, நீர் எங்களுக்காக சுமந்த தழும்புகளின் அடிப்படை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. உடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிமிஷமே சுகமாகிறார்கள், விடுதலை ஆகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்கிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். சுகத்திற்காய் மகிமை, கணம், துதி எல்லாம் உமக்கே அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய அன்புக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய சத்தியத்தின் வல்லமை விசுவாசத்தினால் எங்களை ஒரு கேடயத்தை போல சூழ்ந்து கொள்ளட்டும். We are shielded by God's power
through our faith in the power of your resurrection. ஆண்டவரே, we are shielded by God's power through faith in the power of your resurrection. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்பிக்கை வைக்கிற நாங்கள் விசுவாசம் என்றும் கேடயமாகிய இந்த பலத்தினால், தேவனுடைய பலத்தினால் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி. ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை கூட இந்த சபையில் வந்தவர்கள், இன்டர்நெட்டில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எந்த நஷ்டத்தையும், அகால மரணத்தை, விபத்து, வீழ்ச்சி, வியாதி அவர்களை தொடவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். சபையை காத்துக்கொள்ளும், மக்களை காத்துக்கொள்ளும், பிள்ளைகளை ஆசிர்வதி, வியாபாரங்களை ஆசிர்வதி, அவருடைய சாப்பாடையும் அவருடைய தண்ணீரையும் ஆசிர்வதி, வியாதி அவர்களை விட்டு விலக்கி நீர் ஆசிர்வதி. மகிமையை உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நன்றியை கொடுக்கலாம். Thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே பாத்திரர். ஹல்லேலூயா. எனக்காக நீங்கள் அடுத்த 2 நிமிஷம் நீங்கள் நின்றால் ஒன்றும் ஆகிவிடாது. யாருடைய சரீரத்திலாவது விடுதலை உணர்ந்தவர்கள் இந்த நிமிஷம் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது பிரச்சனையோடு வந்தீர்கள், கர்த்தர் உங்களை தொட்டா சுஸ்தமாக்கிறார். யாராவது come and share the testimony here. You can come forward and give your testimony. யாராவது come. If you really felt the touch of the Lord in your body, in your mind, whatever might be that testimony. இயேசுவை மகிமைப்படுத்தணும்னா இங்கே வாங்க, தனியாக வந்து என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு ஒன்றும் நடக்காது. ஆனால் சபை அதை கேட்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 2 நாளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். I had a severe itching all over my body. There was boils and ரொம்ப தலையெல்லாம் சுற்றிட்டு when I take a tablet it reacted even more and I fell down also and got a hurt. ஆனால் வந்து today morning it was most severe. I was crying unto God. I said today evening, my husband said don't go. பட் ஐ செட் இல்லை, நான் பைபிள் ஸ்டடிக்கு போய் ரொம்ப எவ்வளோ நோய் இருந்தாலும் நான் விடுதலையாகி வந்திருக்கிறேன். 2 வருஷமாக 3 years I'm coming. ரொம்ப நோய் இருந்தாலும் வந்து நான் விடுதலையாயிருக்கேன். இன்றைக்கி போய் நான் விடுதலை ஆயே வருவேன்னுட்டு நான் ரொம்ப ஆத்தங்கத்தோடு வந்தேன். அண்ட் ஐ தாட் ஐ வில் ப்ரே. பாஸ்டர் அம்மா கிட்ட ஜெபிக்கலாம். நான் இவங்களே இப்பயே ஜெபிச்சு ஐ ரியலி ஃபெல் த டெலிவரன்ஸ். என்னுள்ள ஆவி சென்று என்னை குணமாக்குனதை நான் உணர்ந்தேன். ஸ்தோத்திரம் ஐயாவுக்கு. I had itching when I was sitting there also, but now there's a burning sensation, but I know that God will heal me because of I have scratched a lot and I know my God has delivered me and I give glory to God. தலை சுற்றி விழுந்தனால காயத்தை கூட பார்க்கலாம், ஆண்டவர் சுகமாக்க. வேறு யாராவது உண்டா? வேகமாக வாங்க, எனக்கு டைம் இல்லைன்னா மற்றவங்களும் வேகமாக செல்லு. இஃப் தெர் இஸ் somebody who has got the healing, praise God. வாங்க கரெக்டாக சொல்லுங்கள் என்ன நடந்தது இங்கேன்றது மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மகிமையோடு உண்மையான வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சில காலமாகத்தான் என்னுடைய அலுவலக அதிகாரியோடு இங்கு நான் வந்தேன். நான் வரும் நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு உள்ளே நுழைய நேரத்தில் எனக்கு விசுவாசம் குறைவாக காணப்பட்டது. இப்பொழுது எனக்கு நடந்தது, விசுவாசத்தை முழுமையாக நான் உணர்ந்தேன், பெற்றுக்கொண்டேன். விசுவாசம் ஒன்றே எனக்கு போதும். விசுவாசம் எனக்கு சுகத்தை கொடுக்கும். என் தீராத வியாதிகளை விடுதலை கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன். தொடர்ந்து சில அலுவலக காரியமாக, குடும்பத்தின் காரியமாக என்னால் தொடர்ந்து வர முடியவில்லை. தயவு கூர்ந்து பாஸ்டரமாவையும் நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன், விசுவாசிகளையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் தொடர்ந்து இங்கு நான் வர எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். விசுவாசத்தை நான் இப்பொழுது முழுமையாக பெற்றுக்கொண்ட என்ற நிச்சயம் நிரந்தரம் எனக்கு ஆண்டவர் இப்பொழுது கொடுத்தார் என்று நான் நிச்சயிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சம்திங் வசனம் வரும்பொழுது தான் விசுவாசம் வருகிறது. அநேகருக்கு விசுவாசம் எப்படி செயல்படுதுன்னே தெரியாமல் இருக்கலாம். இதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவுள்.